ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த 4வது நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டவரே நாட்களிலே 3 நாட்களிலும் ஆவியான எங்கள் நடுவில் நீர் அசைவாடி தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை பிள்ளைகள் வசனங்களை கற்றுக்கொள்ள, ஆமென், ஹல்லேலூயா, பாடல்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆசிரியர்களை பயன்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நடத்துகிற பிள்ளைகளை பலப்படுத்தினீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீர் ஆளுகை செய்யுங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலும் உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும். வர வேண்டிய பிள்ளைகளை கொண்டு வாங்க. இந்த ஆண்டவரே பாடல்கள் வசனங்கள் வீடுகளில் இருந்து வாஞ்சியோடு கவனிக்கிற சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த 4வது நாள் நாங்கள் ஒரு ஜெப குறிப்புக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னும் படிப்பு விஷயத்திலே ஒரு அற்புதம் நடக்கலையோ அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு விஷயத்திலே நல்ல ஸ்கூல் காலேஜ் கிடைக்கட்டும் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். சில குறிப்பிட்ட ரிசல்ட்டுக்காக அவளோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீட்டு ரிசல்ட், இன்னும் சில காலேஜில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இன்னும் ஸ்கூலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கொண்டு ரிசல்ட்டுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் இயேசுவி நாமத்திலே ஒரு அற்புதம் நடப்பதாக. இன்னும் தகப்பனே, எந்தெந்த பிள்ளைகளுடைய வீடுகளில் இன்னும் அந்த பீஸ்லாம் கட்டி புக்கெல்லாம் வாங்கலை என்கிற ஒரு வேதனையோடு இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்திலே அவர்களுக்கும் அற்புதம் நடக்கட்டும்ப்பா தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகளுக்கு வேண்டிய சரீர சுகத்தை கொடு. எங்கள் பிள்ளைகள் எல்லா நிலையிலும் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. உங்கள் பாதத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம். உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இன்றைக்கும் தொடர்ந்து நடத்துகிற பிள்ளைகளை பயன்படுத்தும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சத்தமா ஒரு சைடு மட்டும்தான் கேட்குது. ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. உட்காருங்க. கிறிஸ்டியக்கா ஒரு கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணுங்க. ஓகே, சூப்பரா. ஹலோ, கேட்கவே இல்லை. ஹலோ லிலியோ, சத்தமா சொல்லுங்க. டேவிட் டீம்ல இருந்து சத்தமே வரல. இன்னைக்கு என்னாச்சு? சூப்பரா. ஹலோ. ஓகே, அடுத்து டேனியல் டீம். ஹலோ. சரி, நம்ம இன்னைக்கு சாத்தானுக்கு இன்னும் பஞ்ச் கொடுக்கல. சூப்பரா ஒரு பஞ்ச் கொடுத்துருவோம். அழகா உங்க கையெல்லாம் எடுங்க பார்ப்போம். சூப்பரா. ரெடி, 1 2 3 கோ. அல்லேலூயா. ஓகே, சூப்பர். நம்ம இன்னைக்கு எத்தனாவது நாள் பிபிஎஸ் வந்திருக்கோம்? 4ஆம் நாள். ஓகே, நேத்திக்கு அக்கா என்ன சொன்னேன்? கரெக்டாக நான் ஒரு தம்பி இல்லை ஒரு தங்கச்சி தான் வரணும். ஆனால் நேத்திக்குள்ள வசனத்தை தப்பே இல்லாமல் சொல்லணும். தப்பு சொன்னால் நீங்களாம் என்ன பண்ணணும்? கை தட்டி அனுப்பி விட்டுறணும். ஓகேவா? ஓகே, ஒரு தம்பி இல்லை ஒரு தங்கச்சி ஓடி வாங்க பார்ப்போம். நேத்திக்குள்ள தீம் வாஸ் எனக்கு தெரியும். நேத்திக்குள்ள தீம் வாஸ் எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. தெரியுமா? தெரியுமா? வா. தங்கச்சி தப்பாக சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்? கை தட்டி அனுப்பிடணும். ஓகே, புளிப்பில்லாத அப்போ புளி. ஓகே, இந்த தங்கச்சிக்கு அழகா நோக்கம் சொன்னதுக்கு ஒரு gift கொடுத்துடலாம். ஓகே, வேற யாருக்கு வசனம் தெரியும்? வசனம் கரெக்டா தெரியும். ஓகே, யார் வரா? ஓடி வாங்க, ஓடி வாங்க. ஓகே, சூப்பர். ஆதலால் பழைய புளிப்புள்ள புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவுள். ஓகே, இந்த தம்பிக்கு ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? ஓகே, சூப்பர். நம்ம இன்னைக்குள்ள நோக்க வசனத்தை படிக்க போகிறோம். இன்னைக்குள்ள எக்ஸாம்லேயும் உண்டு. அதனால் என்ன பண்ணணும்? எல்லாரும் சூப்பராக இப்போவே இந்த அக்கமாரங்களை பார்த்து படிச்சிடணும். ஏன்? நம்ம இன்னைக்கு எக்ஸாம்லேயும் இன்னைக்குள்ள நோக்க வசனம் உண்டு. ஓகேவா? சூப்பராக சொல்லுங்கள். 4ஆம் நாள் விபிஎஸ்சி நோக்கம் பிள்ளைகளின் அப்பம். அழகா பண்ணுங்க. பிள்ளைகளின் அப்பம்.
பாம். 4ஆம் நாள் விபிஎஸ்சி நோக்கம் நல்ல ஆக்ஷனோட பண்ணுங்க. 4ஆம் நாள் விபிஎஸ்சி நோக்கம். ஓகே, நோக்க வசனம் அக்கா சொல்லித்தரேன். ஓகேவா? ரெடி 1. ஓகே. ஆகையால், சத்தமா, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயு 7:11. மத்தேயு 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயு 7:11. மத்தேயு 7:11. வசனம் சொல்ல ரெடியா? ஓகே, சேர்ந்து சொல்லிடலாமா? ரெடி 1 2 3 கோ. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயு 7:11. ஓகே, ஒன்ஸ் மோர் சூப்பரா சொல்லிடலாமா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயு 7:11. ஓகே, ஒரே ஒரு தங்கச்சியில் நான் தம்பி ஓடி வந்து வசனம் சொல்லுங்க. தப்பா சொன்னா கைதட்டி அனுப்பி விட்டுறணும். ஓகேவா? ஓகே, சூப்பர். ஓகே, அண்ணாக்கு சூப்பர் ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? எந்த டீம்னா? டேவிட் டீம். ஓகே. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயு 7:11. ஓகே, ஜோரா அண்ணனுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? உங்க நேம் என்னன்னா? ஜெருஸ்டர். நேமே யோசிச்சு சொல்றாங்க, அவ்வளோ படிச்சு. ஓகே, உங்க வருங்கால ஆசை? ஐபிஎஸ். ஓகே, நல்ல இந்த ஐபிஎஸ்க்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? ஓகே அக்கா. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நன்மையானவைகளை தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயு 7:11. ஓகே, சூப்பரா இந்த தங்கச்சிக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? ஓகே, அப்படியே சூப்பரா அப்பம் அழகா பண்ணுங்களேன். அப்பம் கேட்கல, அப்பம் கேட்கவே இல்லை. அப்பம் மீன் கூடை. ஓகே, நம்ம இன்னைக்கு எல்லாம் காலையிலே டயர்டா இருக்கும்ல, ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சிடலாமா? சூப்பரா. வாட்டர்மெலன் கட் கட், வாட்டர்மெலன் ஸ்லைஸ் ஸ்லைஸ், வாட்டர்மெலன் ஸ்மாஷ் ஸ்மாஷ், வாட்டர்மெலன் ஷேக் ஷேக், வாட்டர்மெலன் வாட்டர்மெலன். ஓகே, சூப்பர். இப்போ அப்படியே நம்ம சாங்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்து எக்ஸாம் எழுத போகிறோம். ஓகேவா? எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்க நான் எக்ஸாம் எழுத போகிறேன்னு? வெரி குட். ஓகே, சூப்பர். ஓகே, வெல்கம் சாங் சூப்பராக ஆக்ஷன் பண்ணி பாட ரெடியா?
சந்தோஷம் தனனா சிசியம் வந்தாலே கொண்டாட்டம் தனனா சம்மர் வந்தாலே சந்தோஷம் தனனா சிசியம் வந்தாலே கொண்டாட்டம் தனனா சாரும் பொரியும் போயாச்சு ஹாப்பியும் ஜாலியும் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸும் புதுசா கிடைச்சாச்சு ஜீசஸோட சேர்ந்தாச்சு சாரும் பொரியும் போயாச்சு ஹாப்பியும் ஜாலியும் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸும் புதுசா கிடைச்சாச்சு ஜீசஸோட சேர்ந்தாச்சு பாட்டுதான் சூப்பர் ஹிட் தான் ஆட்டனா ஆட்டனா அது பம்பர் ஹிட் தான் பாட்டுனா சூப்பர் ஹிட் தான் ஆட்டனா ஆட்டனா அது பம்பர் ஹிட் தான் தனனா 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 ஹே தனனா 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 ஹே தனனா 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 ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம தீம் சாங் சூப்பரா ஆட ரெடியா? அக்கா இதுல ஏதாவது டீம் பாடினாங்களாக்கா? யாருமே பாடலையா? என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? ஓகே சூப்பரா. டேவிட் டீமா டேனியல் டீமா? ஓகே Jingle jingle jam, 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 jingle jingle jam. பாட்ட கேட்டுக்கோ தம்பி ஆட்டம் போட்டுக்கோ டீம் சாங் கேட்டு நீயும் என்ஜாய் பண்ணிக்கோ பாட்ட கேட்டுக்கோ தம்பி ஆட்டம் போட்டுக்கோ எங்க டீம் சாங் கேட்டு நீயும் என்ஜாய் பண்ணிக்கோ jingle jingle jam 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 அஞ்சப்போ ரெண்டு மீன் எங்க டீம் வந்து நீயும் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் சின்ன பையன் கையில இருந்துச்சான் சாப்பிட்டு மீறியும் வந்துச்சான் அஞ்சப்போ ரெண்டு மீன் எங்க டீம் வந்து நீயும் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் சின்ன பையன் கையில இருந்துச்சான் சாப்பிட்டு மீறியும் வந்துச்சான் jingle jingle jam 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 சோம்பலின் அப்பத்தை பூசிக்காத புளிப்புள்ள அப்பத்தை தூர போடு சமூகத்தின் அப்பமா நீயும் மாறு இயேசுவோடு நீயும் என்றும் பாடு சோம்பலின் அப்பத்தை பூசிக்காத புளிப்புள்ள அப்பத்தை தூர போடு சமூகத்தின் அப்பமா நீயும் மாறு இயேசுவோடு நீயும் என்றும் பாடு jingle jingle jam 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 ஓகே சூப்பர். இப்போ எந்த டீம்க்கா சூப்பரா பாடினாங்க? ஓகே வெரி நைஸ். அடுத்து ஜுமுக்கு ஜக்கா சத்தமா பாடி ஆட ரெடியா? ஓகே jumka jaka jumka jaka jumka jaka jumka jaka ayo 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 jumka jaka jumka jaka jumka jaka jumka jaka ayo 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 ayo
யுதாசு மேல அழிச்சுக்கிட்டான் தன் லைஃப யுதாச போல நீயும் அழிஞ்சு விடாத. வாய்ப்பு இருந்தும் பாவம் செய்யாத யோசேப்பு தானே அதிபதியானான். தகப்பனிடம் திரும்பி வந்த இளையவன் தானே பிள்ளையானான். வாய்ப்பு இருந்தும் பாவம் செய்யாத யோசேப்பு தானே அதிபதியானா. தகப்பனிடம் திரும்பி வந்த இளையவன் தானே பிள்ளையானா. ஜீவா போய் இயேசுதானே அவருக்கு நான் பிள்ளைதானே தொலைச்சிட மாட்டேன் லைஃபை தொலைச்சிட மாட்டேன். ஜீவா போய் சுதானை அவருக்கு நான் பிள்ளை தானே அழிஞ்சிட மாட்டேன் லைஃபை அழிச்சிட மாட்டேன். ஜிமுக்கு ஜக்கா 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 ஜிமுக்கு ஜக்கா. ஓகே வெரி நைஸ். அடுத்து சின்ன சின்ன பாப்பா சூப்பரா ஆட ரெடியா? ஓகே சின்ன சின்ன பாப்பா நல்லமான பாப்பா அங்கும் இங்கும் ஓடும் சுட்டியான பாப்பா. சின்ன சின்ன பாப்பா நல்லமான பாப்பா அங்கும் இங்கும் ஓடும் சுட்டியான பாப்பா. கேட்கறிந்து காது தினமும் சத்தம் கேட்க பார்க்கறிந்து கண்கள் தினமும் அவளை பார்க்க நடக்கறிந்து கால்கள் தினமும் அவளை தேட சின்ன ஒரு இதயம் இயேசுவை சுமக்க. கேட்கறிந்து காது தினமும் சத்தம் கேட்க பார்க்கறிந்து கண்கள் தினமும் அவளை பார்க்க நடக்கறிந்து கால்கள் தினமும் அவளை தேட சின்ன ஒரு இதயம் இயேசுவை சுமக்க. துள்ளி துள்ளி ஓடு இயேசுவை பாடு கரங்களை உயர்த்தி சொல்லு தினமும் ஹalleluya. துள்ளி துள்ளி ஓடு இயேசுவை பாடு கரங்களை உயர்த்தி சொல்லு தினமும் ஹalleluya. ஓகே வெரி நைஸ். அடுத்து என்ன சாங் வேணும்? ஓகே அடுத்து ஃபைனலா டும் 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 கல்யாண வீடு சூப்பர் ஆட போறது டேவிட் டீமா டேனியல் டீமா? ஓகே கல்யாண வீடு கல்யாண வீடு பதட்டமெல்லாம் போயாச்சு ஏசு வந்ததால போயாச்சு. கல்யாண வீடு கல்யாண வீடு பதட்டமெல்லாம் போயாச்சு ஏசு வந்ததால போயாச்சு. கானா ஊரு கல்யாணம் ஊர் முழுக்க கொண்டாட்டம் திராட்சை ரசமும் தீர்ந்து போச்சு அனைவருக்கும் திண்டாட்டம். காலவூரே கல்யாணம் ஊர் முழுக்க கொண்டாட்டம். திராட்சை ரசமும் தீர்ந்து போச்சு அனைவருக்கும் திண்டாட்டம்.
ஓகே சூப்பர். இப்போ எந்த டீமுக்கா சூப்பராக பண்ணாங்க? ஓகே வெரி நைஸ். 2 டீமும் பண்ணாங்க. அழகா ஒரு ஸ்வாங் கிளப் போட்டுடலாமா? ஸ்வாங் 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 ஸ்வாங். ஓகே அப்படியே ஆஃப், ஸ்விட்ச் ஆஃப். எல்லாம் உட்காருங்கம்மா. சூப்பர். ஹலோ ஹலோ ஏசு ராஜாவுக்கே. நல்லா சத்தமா சொல்லுங்களேன். ஏசு ராஜாவுக்கே. நம்ம விபிசி நோக்கம். மீன் கடை மாதிரியே இருக்காக்கா, இந்த அந்தி கடை மாதிரி இருக்கல? சூப்பரா தெளிவா சொல்லுங்க. நம்ம விபிசி நோக்கம். ஓகே எல்லாரும் இப்படி 2 கை அழகா தூக்குங்க. அப்படியே கெட்டுங்க. அப்படியே ஒரு கை எடுத்து வாயில வைங்க. சூப்பர். இந்த அக்கா நமக்கு இப்போ அழகா கதை சொல்லி தர போறாங்க. கதை ஸ்டோரி டைம் முடிஞ்சோன்னா அக்கா என்ன கேட்பேன்? வெரி நைஸ். அக்கா கொஸ்டின் கேட்பேன். ஓகேவா? சூப்பர். இந்த அக்கா அழகா ஒரு கிளி கிளப் போட்டலாமா? கீ 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 கீ. ஹலோ ஹலோ சொன்னா என்ன சொல்லணும்? யாரெல்லாம் பைபிள் ரீட் பண்ணா இன்னைக்கு? கை யூஸ்துங்க. ஓ குட், எல்லாரும் பண்ணிருக்கீங்க. பைபிள் கிளக் பண்ண தெரியுமா? BIBLE பைபிள். BIBLE பைபிள். ஓகே இப்போ நம்ம யாரை பார்க்க போறோம்னா ரூபன் ஒரு தம்பியை பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே அவங்க அம்மா எப்பவுமே அவனை பைபிள் படிச்சியான்னு கேட்பாங்க. அப்போ அவன் சொல்ல நான் படிச்சேம்மா, பைபிள்லாம் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளே படிப்பான், ப்ரேயர் பண்ணுவான், அவங்க அம்மாவுக்கு கீழ்படுவான். ஓகேவா? இப்படியே நல்லா வளர வளர அவன் வந்து 12th முடிச்சு காலேஜுக்கு வெளியே போகிறான். ஓகேவா? காலேஜ் போகிற நேரத்தில் அவங்க அம்மா சொன்னாங்க, நீ டெய்லிக்கும் பைபிள் படிக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றக்கூடாது, நல்ல பிள்ளையாக இருந்து அங்கே நல்லா படித்து முன்னேறணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது உனக்கு சரிம்மா, நான் வந்து காலேஜுக்கு போயிட்டு படிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். உடனே ஓகே அவங்க அம்மா வழி அனுப்பி விட்டாச்சு. இவன் காலேஜுக்கு வெளியே படிக்க போயாச்சு. ஒரு 2 days நல்லா பைபிள் ரீட் பண்ணான், பைபிள் படித்தான். அதுக்கடுத்து அந்த பைபிள் ரீடிங் எல்லாம் விட்டுட்டான், அதை ப்ரேயரிங்கும் விட்டுட்டான். உடனே அவங்க அம்மா டெய்லியும் கால் பண்ண நேரத்துலலாம் நீ பைபிள் படித்தான்னு கேட்டால், ஆமாம் அம்மா நான் பைபிள் படித்தேன். ப்ரேயர் பண்ணியா? நான் ப்ரேயர் பண்ணேன் இப்படின்னு போய் சொன்னான். ஓகே அதுக்கடுத்து அவனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கேட்டணும். ஓகேவா? காலேஜில் ஃபீஸ் கேட்டணும். ஃபீஸ் கேட்டது காசு கையில் இல்லை. அப்போது அவங்க அம்மாட்ட ஃபோன் போட்டு சொல்கிறான், அம்மா எனக்கு காசு கட்டணும், காசு அனுப்புங்கன்னு. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ பைபிள் படிச்சியாடான்னு. உடனே ஆமாம்மா நான் பைபிள் படித்தேன், என்ன நீங்கள் காசு அனுப்புங்கன்னு. இல்லை நீ பைபிள் படித்தேன்னு பைபிள் படித்தேன்னு கேட்டாங்க. ஓகே நான் பைபிள் படித்தேன், நான் போய் சொல்கிறேன் திரும்பியும். அப்போ இதே கொஞ்ச நாள் 5 days 10 days எல்லாம் போயிட்டே இருக்கு. ஓகே அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, டே நீ காசு கட்டாததுனால நீ கிளாஸில் இருக்கக்கூடாது, வெளியே போன்னு வெளியே அனுப்பிட்டாங்க. உடனே இவனும் வெளியே வந்தாச்சு. திரும்பியும் கால் பண்ணி அவங்க அம்மாட்ட கேட்குறான், அம்மா எனக்கு காசு அனுப்பிவிடுங்க, காசு இல்லைன்னு. உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, நீ பைபிள் படிச்சாடான்னு. உடனே அவன் சொல்கிறான், ஆமாம்மா நான் பைபிள் படித்தேன், எனக்கு காசு அனுப்பிவிடுங்கன்னு. அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, இவன் போய் சொல்கிறானேன்னு வருத்தமாயிடுச்சு. இப்படியே கொஞ்சம் டேஸ் ஆனவுடனே டிசி கிழிச்சு தந்துட்டாங்க. நீ காசு கட்டலை, உனக்கு எதுக்கு எங்கே படிக்கணும்னு சொல்லி நீ ஊருக்கு போன்னு அனுப்பிட்டாங்க. இவன் கோவத்தில் ட்ரெயின் ஏறி ஊருக்கு வந்துட்டான். ஊருக்கு வந்து எல்லாரும் ஊர்லேருந்து பார்க்குறாங்க, நம்மளை ஹாப்பியாவா பார்ப்பாங்க. திடீர்னு பார்த்தா இல்லைல்ல, அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவன் அவங்களோட பையன் தானே, ரூபன் தானே, என்ன இங்கே வாரான், படிக்க தானே போனான் அப்படின்ட்டாங்க. உடனே எல்லாரும் ஆச்சரியத்தில் பார்க்க, இவன் கோவத்தில் வீட்டில் வந்து பைபிள் எடுத்து அவங்க அம்மாவுக்கு முஜல தள்ளிட்டான். நீங்கள் எனக்கு காசு அனுப்பவே இல்லை, என்னை வெளியே அனுப்பிட்டாங்கன்னு கோவத்தை தள்ளிட்டான். உடனே அவங்க அம்மா கேட்க சொல்கிறாங்க, டே உன்னை பைபிள் படித்தான்னு கேட்டது வேற எதுக்கும் இல்லை, நீ பைபிள் படிக்கிற நேரத்தில் அதில் உனக்கு காசு இருக்குன்னாங்க. அப்போ அந்த காசு இருந்தால் தானே அவனை ஃபீஸ் கட்ட முடியும் தானே. அப்போது பைபிள் படிக்காதனால அவனுக்கு காசு கிடைக்கல. அவன் தப்பை உணர்ந்துட்டான். ஐயோ நான் பைபிள் படிச்சிருக்கலாமே, படிக்கலையே, நான் ப்ரேயர் பண்ணியிருக்கலாமே, பண்ணலையேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அவங்க அம்மாட்ட வந்து. அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமாயிட்டு. அப்போ பைபிள் படிக்காதவனை கோத்தில் வீச்சிட்டான். அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் தானே, இருந்திருக்குமா? நீங்களாம் அப்படி பண்ணுவீங்களா? பைபிள் ரீட் பண்ணுவீங்களா?
பைபிள் ரீட் பண்ண மாட்டீங்களா? இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? பொய் சொல்லக்கூடாது, சரியா? பொய் சொன்னால் நம்ம யாரோட பிள்ளை? ஏசப்பா பிள்ளை. பொய் சொல்லலாமா? சொல்லக்கூடாது தானே? யாருமே பொய் சொல்லக்கூடாது, சரியா? உண்மை மட்டும்தான் பேசணும், ஓகே? எல்லாரும் பைபிள் ரீட் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? குட். எல்லாரும் பைபிள் ரீட் பண்ணணும், சரியா? ஓகே, தேங்க்யூ. எனக்கு அழகா ஒரு ஹாப்பி கிளாப் கொடுத்துடலாமா? HAPPY ஹாப்பி. HAPPY ஹாப்பி. இப்போ உங்கள் சாங் புக்கெல்லாம் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ மாம்பழம் சாப்பிட போகிறோம். அழகா எடுங்க. இந்த பாட்டு புக்கில் மாம்பழம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. உடனே சாப்பிட்றலாம். தேடுங்க தேடுங்க தேடுங்கள், தரப்படும். எங்க மாம்பழம் இருக்கா? கேட்கல. 6ஆ 4ஆ 7ஆ? 7ல என்னது இருக்கு? பாட்டு இருக்குதாக்கா? வேற என்ன இருக்கு? கிளி இருக்கா? சரி, சத்தமா சொல்ல போறது டேவிட் டீமா டேனியல் டீமா? ஓகே. ஜெரி பழம் சாப்பிடும் ஆணிலனே. அக்கா, இனி நீங்க வாயை திறக்காதுங்க. எங்க பிள்ளைங்க எப்படி சொல்றாங்கன்னு பாப்போம், சரியா? டேவிட் டீமா டேனியல் டீமா? ஜெரி பழம் சாப்பிடும் ஆணிலனே. திருப்பியும் தூங்கிட்டீங்களா? வீட்டுக்கு போயிட்டீங்களா? சரி, அன்பின் கனி இருக்கா சொல்லுங்க அண்ணே. அன்பா இருக்க இயேசு சொன்னாரே. அன்பா இருந்தா பாயம் இல்லையே. மாம்பழம் சாப்பிடும் கிளி அக்கா. பைபிள் தான் டேஸ்ட்னு தெரியுமா? பைபிள் படிக்க இயேசு சொன்னாரே. பைபிள் படிச்சா பாயம் இல்லையே. சரி, இந்த பாட்டுல ஏசப்பா என்னெல்லாம் சொல்றாங்க? பைபிள் மட்டும்தான் படிக்க சொன்னாங்களா? வேற என்ன சொன்னாங்க? வம்பா இருக்க சொன்னாங்களா? வம்பா இருக்கணுமா? அன்பா இருக்கணுமா? ஓகே. அன்பா இருக்க போது டேவிட் டீமா டேனியல் டீமா? ஓகே. பாட்டு கேட்க ரெடியா? ஓகே, சூப்பர். இன்னைக்கு தாங்க லாஸ்ட் டே, அதனால சத்தமா பாட போறோம், ஓகேவா? சூப்பரா தூக்கி தட்டுங்களேன் அண்ணா, தட்டுங்கண்ணா. அழகா அக்கா. சொல்லுங்கண்ணே. செரி பழம் சாப்பிடும் ஆணிலனே.
ஆக்ஷன் பார்க்க ரெடியா? ஓகே, நீங்க வந்து ஒழுங்கா கை தட்டி பாடலன்னா இந்த காலம் ஆக்ஷன் பண்றது நிறுத்திடுவாங்க. அதனால நீங்க சூப்பரா பாடணும். ரெடியா? நிறுத்திட்டாங்க. ஓகே, சூப்பரா, அழகா. சூப்பரா. கேக்கல. டேனியல் டீம் சத்தமா. செரி பழம் சாப்பிடும் ஆணில் அண்ணே, அன்பின் கனி இருக்கா சொல்லுங்க அண்ணே. செரி பழம் சாப்பிடும் ஆணில் அண்ணே, அன்பின் கனி இருக்கா சொல்லுங்க அண்ணே. அன்பா இருக்க இயேசு சொன்னாரே, அன்பா இருந்தா பயம் இல்லையே. அன்பா இருக்க இயேசு சொன்னாரே, அன்பா இருந்தா பயம் இல்லையே. மாம்பழம் சாப்பிடும் கிளியக்கா, பைபிள் தான் டேஸ்ட்னு தெரியுமா? மாம்பழம் சாப்பிடும் கிளியக்கா, பைபிள் தான் டேஸ்ட்னு தெரியுமா? பைபிள் படிக்க இயேசு சொன்னாரே, பைபிள் படிச்சா பயம் இல்லையே. பைபிள் படிக்க சத்தமா தான் பாடுங்க. பைபிள் படிச்சா பயம் இல்லையே. லல்லல்லல்லல்லல்லா, லல்லல்லல்லா, லல்லல்லல்லல்லல்லா, லல்லல்லல்லா, லல்லல்லல்லல்லல்லா, லல்லல்லல்லா, லல்லல்லல்லல்லல்லா, லல்லல்லல்லா. ஓகே, ஜோரா ஒரு கை தட்டு கொடுத்துடலாமா? ஓகே, இப்போ ஆக்ஷன் பண்ண ரெடியா? எஸ்டோ லிஸ்டோ. ஓகே, அப்படியே ஒன்னு பிடிச்சா ஃபியூஸ் ஆயிடுச்சா பல்பு? சூப்பரா. ஒன்னு பிடிச்சா, ஒத்து பிடிச்சா, இழுத்து பிடிச்சா, துள்ளி பிடிச்சா. ஓகே, டேவிட் டீமா டேனியல் டீமா? ஓகே, இந்த ஸ்பீக்கர் சத்தத்தை விட சத்தமா இருக்கிறது டேவிட் டீமா டேனியல் டீமா? ஓகே, டீச்சர்ஸும் ஆக்ஷன் பண்ணணும். லல்லல்லல்லல்லல்லா, லல்லல்லல்லா, லல்லல்லல்லல்லல்லா, லல்லல்லல்லா, லல்லல்லல்லல்லல்லா, லல்லல்லல்லா, லல்லல்லல்லல்லல்லா, லல்லல்லல்லா. செரி பழம் சாப்பிடும் ஆணில் அண்ணே, அன்பின் கனி இருக்கா சொல்லுங்க அண்ணே. செரி பழம் சாப்பிடும் ஆணில் அண்ணே, அன்பின் கனி இருக்கா சொல்லுங்க அண்ணே. அன்பா இருக்க இயேசு சொன்னாரே, அன்பா இருந்தா பயம் இல்லையே. அன்பா இருக்க இயேசு சொன்னாரே, அன்பா இருந்தா பயம் இல்லையே. மாம்பழம் சாப்பிடும் கிளியக்கா, பைபிள் தான் டேஸ்ட்னு தெரியுமா? மாம்பழம் சாப்பிடும் கிளியக்கா, பைபிள் தான் டேஸ்ட்னு தெரியுமா? பைபிள் படிக்க இயேசு சொன்னாரே, பைபிள் படிச்சா பயம் இல்லையே. பைபிள் படிக்க இயேசு சொன்னாரே, பைபிள் படிச்சா பயம் இல்லையே. லல்லல்லல்லல்லல்லா, லல்லல்லல்லா, அழகா ஜம்ப் பண்ணுங்க. லல்லல்லல்லா, லல்லல்லல்லா, லல்லல்லல்லல்லல்லா, சூப்பரா, நல்லா தூக்கி போட்டு. லல்லல்லல்லல்லல்லா, லல்லல்லல்லா. ஓகே, வெரி நைஸ். அக்கா, எந்த
டீம் சூப்பர் ஆக்ஷன் பண்ணாங்க. ஓகே சூப்பரா ஒன்ஸ் மோர் சத்தமா பாடி ஆடுறது டிவி டீமா டேனியல் டீமா? ஓகே ஆர் யூ ரெடி? சூப்பர். அடுத்து டேனியல் டீமுக்கு என்ன சாங் வேணும்? ஓகே சூப்பரா டுமுக்கு டக்கா சத்தமா பாடி ஆட ரெடியா? பார்த்துக்கோ கவனமா இருந்துக்கோ மாட்டாத தம்பி மாட்டாத சுத்தினா சிக்கல் தான் தவறினா தவறுதான் தவறாத பாத தவறாத பார்த்துக்கோ கவனமா இருந்துக்கோ மாட்டாத தம்பி மாட்டாத சுத்தினா சிக்கல் தான் தவறினா தவறுதான் தவறாத பாத தவறாத டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா. ஆகானும் மாட்டிக்கிட்டான் அழிந்தேதான் போயிட்டான் சிம்சோனும் மாட்டிக்கிட்டான் இல்லாம போயிட்டான் தீனாளும் சுத்த போனா சுத்தத்தை இழந்து போனா சப்பீரால் ஆசைப்பட்டா அழிஞ்சேதான் போயிட்டான். பார்த்துக்கோ கவனமா இருந்துக்கோ மாட்டாத தம்பி மாட்டாத சுத்தினா சிக்கலாம் தவறினா தவிடுதான் தவறாத பாத தவறாத டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா
ஏ டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா. இயேசுதான் தலைவரு, எங்களோட மாஸ்டரு. மாட்ட மாட்டோம், சாத்தான மாட்ட மாட்டோம். அசதியா இருக்க மாட்டோம், ஆவியில ஃபயர் ஆவோம். ஜெயிச்சிடுவோம், ஆல்வேஸ் ஜெயிச்சிடுவோம். ஏ டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா. ஏ டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா. ஓகே சூப்பர். அடுத்து டிவி டீமுக்கு என்ன சாங் வேணும்? ஓகே கல்யாண வீடு சூப்பரா பாடி ஆட ரெடியா? கல்யாண வீடு கல்யாண வீடு பதட்டமெல்லாம் போயாச்சு, ஏசு வந்ததால போயாச்சு. கல்யாண வீடு கல்யாண வீடு பதட்டமெல்லாம் போயாச்சு, ஏசு வந்ததால போயாச்சு. கானா ஊரு கல்யாணம், ஊர் முழுக்க கொண்டாட்டம். திராட்சை ரசமும் தீர்ந்து போச்சு, அனைவருக்கும் திண்டாட்டம். காணவூரு கல்யாணம், ஊர் முழுக்க கொண்டாட்டம். திராட்சை ரசமும் தீர்ந்து போச்சு, அனைவருக்கும் திண்டாட்டம். ஜாடி நிறைய தண்ணீரை நிரப்ப சொன்னார் ஏசப்பா. பச்சை தண்ணீர் ரசமும் ஆச்சு, பதட்டமெல்லாம் போயாச்சு. ஜாடி நிறைய தண்ணீரை நிரப்ப சொன்னார் ஏசப்பா. பச்சை தண்ணீர் ரசமும் ஆச்சு, பதட்டமெல்லாம் போயாச்சு. கல்யாண வீடு கல்யாண வீடு பதட்டமெல்லாம் போயாச்சு, ஏசு வந்ததால போயாச்சு. கல்யாண வீடு கல்யாண வீடு பதட்டமெல்லாம் போயாச்சு, ஏசு வந்ததால போயாச்சு. Dance with the rhythm and beat and make it alright, say it alright, 'cause Jesus makes it alright when you lose it all night. பதட்டமெல்லாம் போயாச்சு, ஏசு வந்ததால போயாச்சு. ஓகே சூப்பர். ஏசு ராஜாவுக்கே ஏசு ராஜாவுக்கே. ஓகே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே உட்காரலாம். ஸ்விட்ச் ஆஃப். பிரைஸ் காட். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? வெரி குட். நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? கை கீழே போடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா? என்ஜாய் பண்ணுறீங்களா? பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட ஃபைட் எல்லாம் பண்ணுறீங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்களா? நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா? ஸோ ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த 2025 இந்த விபிஎஸ்ல வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஸ்பெஷல் வெல்கம். ஓகே, காட் பிளஸ் யூ. இந்த ஆண்டில் நம்ம சர்ச்சில் வந்து விபிஎஸ் இருக்குது. இன்னும் ஒரு சென்டர் அதோடு முடியுது. ஸோ இது நமக்கு நம்முடைய டீமுக்கு இது வந்து 14வது சர்ச். இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல நடத்த போயிருக்கிறாங்க, அது 15 அதோடு முடியும் கிருபையினால். நிறைய கொஸ்டின் இருக்கலாம் உங்களுக்கு. விபிஎஸ் தேவையா,
விபிஎஸ் வேணுமா? ஸோ ஆக்சுவலி இது என்னென்னா, நாங்கள் இந்த ஒரு 15 சர்ச்சினுடைய அனுபவம். அது போக நான் நிறைய சர்ச்சுக்கு ஸ்பிரிச்சுவல் செக்ஷன் எடுத்த ஒரு யூத்து கேம்ப், அப்படி ஒரு 3 ப்ரோக்ராம் போனேன். அப்போது ஒவ்வொரு சர்ச்சிலே இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது. சில இடங்களில் பாஸ்டரை பார்க்க முடியாது, சில இடத்துல நாங்களே போய் நடத்திட்டு நாங்களே வந்தோம். சில இடங்களில் நம்ம ஒரு கன்வென்ஷனுக்கு, வருட கன்வென்ஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்போம், அதே சேம் இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி ஜெபத்தில், அதே போல் பிள்ளைங்களுக்கான ஒரு நேரம் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த சர்ச் முழுவதும் அவ்வளோ ரெஸ்பான்ஸாக வந்து நிற்பாங்க. பாஸ்டர், அந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்டருடைய பொறுப்பாளர்கள் அதோடைய அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த முக்கியத்துவத்தை அங்கே நடக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் செக்ஷனாக இருக்கும், அந்த ஃபைனல் டேயாக இருக்கலாம், அதை உணர முடிகிறது. சரி, நம்ம இன்னொரு பார்வையில் சொல்லும் பொழுது இப்போ இந்த விபிஎஸ்க்கு இந்த வீக் நீங்கள் வராட்டு, இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நாங்கள் போன சென்டரில் ஒரு 3-4 சர்ச்சிலையாவது ஒரே பிள்ளைங்களுக்கு முகத்தை பார்த்தோம். அப்போ 3 வாரம் அவங்க எங்களோடைய கூடிய பிரயாணம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸ் கொண்டு விடுறது, அடுத்தது விபிஎஸ் எங்கே, அவங்க பாட்டி வீட்டில் நிற்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற சர்ச்சு, அவங்க வீட்டில் நிற்கும் பொழுது பக்கத்து வீட்டு சர்ச்சு, இப்படி 3 வாரம் எங்களோடு சில பிள்ளைங்க பிரயாணப்பட்டிருக்கிறாங்க. ஏன் சில்ட்ரன்ஸ் மினிஸ்டருடைய நோக்கம், சிறுவர் ஊழியத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, இப்போ இருக்கிற பிள்ளைங்க மேக்சிமம் எல்லாருமே மொபைலுக்கு அடிக்டாக இருக்கிறாங்க. வீட்டில் இருந்து மொபைல் பார்க்குறது, இல்லாட்டு தூங்குறது, காலைல லீவுன்னா தூங்கி எழும்புறது நிறைய பேர் 9 o'clock 10 o'clock. இது விபிஎஸ்னால் காலைல 7 o'clock வீட்டில் என்ன செய்துடுறாங்க, எழுப்பி விட்டுறாங்க, ஸ்கூல் ரொட்டீன் லைஃப். அப்புறம் இன்னும் என்னென்னா, சில பிள்ளைங்க வெளியில் விளையாடுறது, வெளியில் போயிடுறது, வேறு பாய்ஸ் கேர்ள்ஸ் கூட ஊரில் உள்ள அப்படி சில பழக்க வழக்கங்கள், வீட்டுக்குள்ளே பிள்ளைங்களை பத்திரமா பாதுகாத்து வளர்க்குற ஒரு காலத்தில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். இப்போ பிள்ளைங்களுடைய பாதுகாப்பு, பிள்ளைங்க என்ன செய்யணும், நல்ல குணங்களில் வரணும் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த விபிஎஸ். ரெண்டாவது, எல்லா பிள்ளைங்களும் மேக்சிமம் முன்னே வர்றாங்க, முன்ன ஒரு வசனம் பேசுகிறாங்க, சில ஆக்டிவிட்டி, அவங்களுக்குள்ள இந்த ஸ்டேஜ் பயம் மாறும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள தனித்துவ ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ அது கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த 1 month முழுவதுமே பிஸியாக பிள்ளைங்களை என்ன செய்கிறோம், வைக்கிறோம். வசனங்கள் படிக்கிறாங்க, பாட்டு படிக்கிறாங்க, இன்னும் நல்ல ஆக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது ஆக்ஷன் ஒரு கொஸ்டினாக இருக்கலாம். நேற்றுக்கு இடத்துல ஊழியம் முடிச்சுட்டு நம்ம தான் இங்கே வில்லூரி பக்கத்தில் நிற்கச்சில் என்னென்னா, பயங்கரம், ஒரு வேன் உடஞ்சிரம் போல் இருக்குது. அவ்வளோ டான்ஸ், அவ்வளோ என்னது கேர்ள்ஸ் தான், சும்மா சினி சாங்லாம் போட்டு துள்ளி. வேனில் டூருக்கெல்லாம் போயிருக்கிறீங்களா, ஸ்கூலில் காலேஜ், டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்களா, ஊழெல்லாம் விடுவீங்களா? ஆமாம், எல்லாம் சொல்லுங்க. அப்புறம் சத்தம், பயங்கரமாக சத்தம் பண்ண. ஸோ அது ஒரு ஹாப்பி. ஆனால் இப்போ நான் இன்னும் அடுத்தது, நமக்கு சில ஊர்களில் திருவிழா இருக்கும், சில ஸ்கூல் டே, இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறது, ஊழ விடுறது, விசில் அடிக்கிறது, அப்புறம் என்னது, சிலவங்க டான்ஸே போட்டுருவாங்க. ஆனால் நம்ம அப்படிப்பட்ட பிள்ளைங்களை, நீங்கள் தேவ சமூகத்திலையும் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த ஆக்ஷன் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை, சிலவங்களுக்கு ஆக்ஷன் சாங் மட்டும் பிடிக்கும். இப்போ ஸோ இந்த மாதிரி இப்போ பேசுகிறத கூட நிப்பாட்டிட்டு இப்போ ஒரு சாங் கூட போட்டால் நல்லாயிருக்கும், அப்படி தானே? சிலவங்க முகத்துலலாம் அப்படி இருக்குது. ஸோ அது உங்களுடைய இந்த இதோடு கூட வேத வசனத்தை உங்கள்கிட்ட விதைக்கிறோம், உங்களை சந்தோஷப்பட. இப்போ சில வேளையில் உங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க, இது அவ்வளோத்தையும் படி, அல்லோட்ட இதை எழுது, நான் உனக்கு ஸ்நாக்ஸ் தருவேன், ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன், அப்படியெல்லாம் சொல்லி தான் சில பிள்ளைங்களை வீட்டில் படிக்க வைக்கிறது, எழுத வைக்கிறது. அதனால் ஜஸ்ட் வெறும் ஃபுல்லாக அந்த ஆக்ஷன் சாங்லேயே உங்கள் மைண்ட் போயிட விடாது. அதில் ஒரு வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, பைபிளில் உள்ள சில கேரக்டர் சொல்லப்படுறது, அந்த வார்த்தைகளையும் நீங்கள் பிடித்துக்கொள்ளணும். இது உங்களுக்கு மறக்காது, அந்த வேர்டு மறக்காது, அந்த மியூசிக்கு. ஏன் அப்படின்னா அது அதில் ஈர்க்கப்படுறீங்க, அதனுடைய கருத்துக்கள் உங்கள் மனதில் பதியணும். சரியாம்மா? இப்போ வெறும் ஆக்ஷனோடு
இந்த விபிஎஸ் முடியாதபடிக்கு இந்த வசனங்கள் எத்தனை பேர் இந்த 4வது நாள் வர நோக்கத்தையும், அப்போ 5 வசனம் ஆயிரும், அப்படி தானே? விபிஎஸ்னுடைய நோக்கம், அப்புறம் 4 நாள் நோக்க வசனம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க நல்ல வலது கையை உயர்த்தி காணிக்க பார்ப்போம். அப்போ 5 வசனம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க ஓகே. 1 2 3 4. பின்னால் கேர்ள்ஸ் யாரும் இல்லையா? பாய்ஸ் சூப்பர். பின்னால் நம்ம தம்பிக்கு தெரிஞ்சிருக்கு. உனக்கு போச்சில் ஒரு சாக்லேட் என்னடா ஸ்பெஷலாக? ஓகே, கவனிங்க. அப்போ இந்த 5 வசனத்தை நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. இந்த வேத வசனம் வந்து உங்கள் இது வந்து நம்ம இறுதியை வந்து நல்ல நிலம், இதில் வந்து வசனம் விழணும், சரியாம்மா? 2வது ஷார்ட்டாக இந்த 4வது நாள் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த நாளுடைய நோக்கம் என்னது? சத்தமாக சொல்லுங்க அப்போ, ஆக்ஷனோட. சரி, பிள்ளைகளின் அப்பம். வசனம் வந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் அவருடைய 7வது அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதாவது இயேசு கிறிஸ்து தாம் கொடுக்க போகிற அல்லவற்றில் தான் போய் வேறொரு தேற்றவாளனை அனுப்புவேன்னு சொன்னார்ல, அந்த தேற்றவாளனை குறித்த செய்தி தான் இந்த வேத வசனம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு நல்ல தேற்றவாளர். பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் வந்து பாலை கொடுக்குறீங்க, முட்டையை கொடுக்குறீங்க, தேனை கொடுக்குறீங்க, இதெல்லாம் ஜீசஸ் சொன்ன நல்ல ஃபுட்டு. உங்கள் அம்மா அப்பாலாம் தர்றாங்களா? எக்கு தர்றாங்களா? ஆமாம். பால் தர்றாங்களா? ஆமாம். தேன்லாம் குடிச்சிருக்கிறீங்களா? வெரி குட். அப்போ பாருங்க, இப்போ பொல்லாதவர்களாகிய மனிதனே தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஃபுட்டெல்லாம் கொடுக்கும் பொழுது தம்மை வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம். இந்த பூமியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டு. இன்னைக்கு நீங்கள் எல்லாமே சின்ன குட்டீஸாக இருக்கிறீங்க. போன வருஷம் ஒருவேளை நீங்கள் 3rd படிச்சிருக்கலாம், இந்த வருஷம் என்ன படிக்க போகிறீங்க? 4th. போன வருஷம் 4th படித்தவங்கெல்லாம் இந்த வருஷம் 5th. போன வருஷம் 6th படித்தவங்கெல்லாம் இந்த வருஷம் 7th. போன வருஷம் விபிஎஸ்ல ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தவங்கெல்லாம் இந்த வருஷம் டீச்சராக மாறி இருக்கிறாங்க. டீச்சராக இருந்தவங்க யாராக மாறி இருக்காங்க? டைரக்டராக மாறி இருக்கிறாங்க. இன்னும் பாருங்கள், இதே போல் ஸ்கூல் லைஃப்பை வேகமாக முடிச்சிருவீங்க, காலேஜ் லைஃப்பையும் வேகமாக முடிச்சிருவீங்க. அப்புறம் இன்னைக்கு இங்கே இருக்கிற அக்காலாம் டக்குனி ஆண்டிகளாக மாறிடுவாங்க. ஆண்டிகள்லாம் டக்குனி யாராக மாறிடுவாங்க? பாட்டி தாத்தாவாக மாறிடுவாங்க. லைஃப் அவ்வளோதான். அப்புறம் இவங்கள பார்க்கணுன்னா இங்கே கல்லறை தோட்டத்தில் தான் பார்க்கணும். அங்கே டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத்து, ஃபோட்டோவும் கூட போட்டிருக்கோம். ஓகே, அப்படி பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். லைஃப் ரொம்ப ஷார்ட். பைபிள் சொல்லுகிற ஆயுள் காலம் 70, பலத்தின் மிகுதினால் 80. சரி, இந்த ஷார்ட் வாழ்க்கையில் மனுஷன் இறந்த பிறகு எங்கே போவான்? 2 பிளேஸ் தான். இந்த விபிஎஸ்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் மனிதன் மரித்த பிறகு போகிற 2 இடத்த நீங்கள் அஞ்சணும். ஒன்று நரகம், வாயத்தரன்னு சொல்லுங்க. ஒன்று என்னது? இன்னொன்று என்னது? பரலோகம். சரி, நரகம் எப்படி தெரியுமா இருக்கும்? நரகத்தில் யார் கிங்? நரகத்தில் யார் கிங்? அங்கே வந்து சாத்தான் தான் நரகத்தினுடைய அவனுடைய ராஜ்யம். அங்கே எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரே வேதனை, ஐயோ ஐயோ ஐயோ, எரியுதே எரியுதே, தாகம் தாகம், ஐயோ ஐயோங்கிற சத்தம் தான் நரகத்தில் ஃபுல்லாக கேட்டுட்டு இருக்கோம். ஏன் இந்த சிறுவர் ஊழியத்தை, இந்த 1 மந்தம் உங்கள் நடுவில் இந்த சிறுவர் ஊழியத்தில் நீங்களும் எப்படியும் ஆன்லைனில் கவனிக்கிற பிள்ளைங்க நிறைய விபிஎஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. எதுக்குன்னா அந்த அண்ணன்மாரெலாம், அந்த அக்காமாரெலாம், அல்லாவிட்ட அந்த சர்ச், அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் ஒரு விழிப்பு வேணும். ஒரு இந்த பூமியில் இருக்கும் பொழுதே பிள்ளைங்க என்ன செய்யணும்? அறியணும் என்பதற்காக தான் இந்த சிறுவர் ஊழியம். பாருங்க. சரி, பரலோகம் எப்படி இருக்கும்? அங்கே ஹalleluya ஹalleluya, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஹalleluya ஹalleluya.
பரலோகம் வந்து பாருங்க ஒரே ஆராதனை. அங்கே ஏசப்பா இருப்பாங்க, ஏஞ்சல்ஸ்லாம் இருப்பாங்க, பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஏதாவது நல்ல அழகான வீடு, சில மேரேஜ் வீட்டுக்கெல்லாம் போச்சுல பயங்கரமாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்குமா? அதெல்லாம் ஒரு டெம்பரரியா, சும்மா 1 டேக்காக அல்லது 2 டேக்காக. ஹெவன் அப்படி இல்லை. அது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்குறக்கே அழகாக இருக்கும். அங்கே ஜீசஸ் இருப்பாங்க, ஆபிரகாம் இருப்பாங்க, ஈசாக் இருப்பாங்க, பேதுரு இருப்பாங்க, பவுல் இருப்பாங்க. பைபிளில் நம்ம படிக்கிற எல்லா கேரக்டர் நபர்கள் அங்கே இருப்பாங்க. நம்ம சொந்தங்களில் சர்ச்சில் ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழ்ந்து மரித்திருப்பாங்களா, அவங்கள கூட நம்ம அங்கே வச்சு பார்க்கலாம். பரலோகம் அவ்வளவு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், சரியா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ இந்த பூமியில் இருக்கிற ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணுன்னா ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான், சரியாம்மா? இந்த பூமியில் இருக்கிற மனுஷன் பரலோகத்துக்கு போகணுன்னா ஒரே ஒரு வேதான், ஒரே ஒரு வழி தான். அந்த வழி தான் யாரு? இயேசு. பிள்ளைங்கெல்லாம் வாயத்தரன்னு சொல்லுங்கம்மா, அந்த வழி யாரு? அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்துல வராம ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன் அப்படின்னா பரலோகம் பரிசுத்தமானது. தேவன் எப்படிப்பட்டவர்னா பரிசுத்தமானவர். நம்மெல்லாம் யாரு? பாவிகள். இந்த உலகத்துல பிறந்த மனுஷன் எல்லாருமே பாவிகள். அப்போ ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும்னா அவனுடைய பாவம் என்ன செய்யப்படணும்? மன்னிக்கப்படணும். இப்போ இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தம் இருக்குல்ல, உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறது, என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறது, எல்லாருடைய பாவத்தையும் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. ஜீசஸுடைய ரத்தத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கிறது. இயேசுவை பாருங்கள், உங்களுக்கும் ஜெபம் பண்ணும்படியாக ஒரு தருணம் தருவோம். அப்போ நீங்கள் யாரெல்லாம் கண்ணை மூடி இயேசுவை நோக்கி, சிலுவை நோக்கி பார்த்து, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், உங்கள் பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்கன்னு சொல்லி சிலுவையை நோக்கி பார்த்து நீங்கள் யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்களோ உங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி ஏசப்பா உங்களை அவருடைய பிள்ளையாக மாற்றுவார். யாரெல்லாம் குமாரனை விசுவாசிக்கிறார்களோ, இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, இயேசு தேவனுடைய குமாரன், இயேசு என் பாவத்தையும் சிலுவையிலே சுமந்தார், எனக்காக தான் இயேசு மரித்தார் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேரும் அப்படியே பிள்ளையாக மாறுறோம், ஏசப்பா பிள்ளையாக மாறுறோம். இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? கையை வைத்து காணிங்க. இயேசு தேவனுடைய குமாரன், என் பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், எனக்காக தான் ரத்தம் சிந்தினார், எனக்காக தான் மரித்தார், எனக்காக தான் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அப்படி விசுவாசிக்கிற செல்ல குட்டிங்களை நீங்கள் எல்லாருமே யார்? இயேசப்பாவுடைய பிள்ளைகள். சரியா? கை கீழே போடுங்கம்மா. அடுத்தது, நம்ம பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். யாருடைய பேரெல்லாம் பரலோகத்தில் நிறைய புஸ்தகங்கள் உண்டு, யாருடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படலையோ அவங்க எல்லாம் நரகத்துக்கு தான் போவாங்க. என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழ உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி தண்ணியில் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். அந்த பாவம் மன்னிக்கப்படணும். பாவம் மன்னிப்புக்கென்று என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். சரியா? ரெண்டாவது பாருங்க, முக்கியமான இந்த சிறுவர் ஊழியத்தினுடைய இன்னொரு நோக்கம், இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க, அடுத்தது நீங்கள் காலேஜுக்கு போவீங்க, அடுத்தது நீங்கள் அடுத்த நிலைகளுக்கு போகும்பொழுது நம்முடைய தேசத்தில் வாலிப பிள்ளைங்க எல்லாம் நிறைய வழிகளில் நடந்துட்டு இருக்கிறாங்க. பாவ வழியில் நடக்கிறாங்க. சிலவங்க போதை பொருட்களுக்கு அடிக்டாக இருக்கிறாங்க, சிலவங்க கேமுக்கு அடிக்டாக இருக்கிறாங்க, சிலவங்க இந்த பைக்கில் வேகமாக போகணும் அப்படி ஒரு மோகம், அப்படிப்பட்ட ஒரு அடிக்டில் இருக்கிறாங்க. அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து பேசுகிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்படி பாருங்க, நிறைய பிள்ளைங்க நம்ம வாழ்கிற தெருவில், கிராமத்தில், சொந்தங்களில் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அடுத்தவங்களை பார்க்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க தம்பி தங்கச்சிங்களாம், நிமிர்ந்து கவனிக்கிறீங்களா? நம்ம ஒரு நாளும் யாரை பார்க்கக்கூடாது? அடுத்தவங்களை பார்க்கக்கூடாது. நீ தவறான பாதையில் சென்று விடக்கூடாது, நீ தவறான வழியில் போயிடக்கூடாது. இந்த இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் முன்னால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, ஏதாவது ஒரு தம்பி தங்கச்சிட்ட நீ உண்மையை தான் பேசணும், நீ சர்ச்சைக்கு போகணும் அப்படின்னு ஏதாவது அம்மா சொல்லுவாங்க, புத்திமதி சொல்லுவாங்க. உடனே இந்த தம்பி இல்லாட்ட இந்த தங்கச்சி சொல்லுவாப்புல, இல்லை அவன் எங்கே போகல, சர்ச்சைக்கு போகல, இல்லாட்ட அவன் படிக்கலை, அவன் எழுதலை அப்படிம்பாங்க சொல்லுவான். இவன் உடனே சொல்லுவாங்க, அவன் கிணத்துக்குள்ளே குதிச்சிட்டான்னா நீ ஏன் கிணத்துக்குள்ளே குதிச்சிருவேன். எப்படி ஒரு பழமொழியை கேட்டிருக்கிறீங்களா? அப்போ ஒருத்தன் சாடினா நீங்களும் சாடிடுவீங்களா? ஐயோ கிணத்துல சாடினா அப்புறம் எப்படி என்ன செய்வோம்? எழுமோ. ஸோ அதனால உன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கை நீ பண்ணாத. உன் கூட பக்கத்தில் இருந்து ஆராதிக்கிறவங்களா இருக்கலாம், அவங்க கை தட்டாமல் இருக்கலாம், அவங்க பாடாமல் இருக்கலாம். உன் ஓன் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூட ஒருவேளை உங்கள் வீட்டில் ஃபேமிலி ப்ரேயரில் ஆக்டிவாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது.
அடுத்தவங்க செய்கிற தப்பை நீ என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. சரியா? இன்னைக்கு நிறைய சின்ன பிள்ளைங்க தன்னுடைய ஸ்கூல் மேட் காலேஜ் மேட்டை பார்த்தே இவங்களும் சும்மா ஸ்டைலாக மாறிடுவாங்க. இவங்களும் அம்மா அப்பாவை எதிர்த்து பேசி இஷ்டத்துக்கு வாழுகிற பிள்ளைகளாக மாறிடுவாங்க. நீங்கள் அந்த தப்பை செய்யாதுங்க. சரியா? அப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய கிராமத்தில், நம்முடைய தெருவில் இருக்கிற, நம்ம சர்ச்சில் இருக்கிற மற்ற பிள்ளைகளை போல நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. நம்ம ஏசப்பாவை நோக்கி பார்த்து அவருக்கு பிரியமாக என்ன செய்யணும், வாழணும். யாருக்கு பிரியமாக வாழணும்? ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழணும். அதுக்கு தான் இந்த சிறுவர் ஊழியம் இந்த நாட்களில். அப்போது நீங்கள் முக்கியமாக பாருங்கள், என்னென்னா பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபம் பண்ணணும். உங்கள் முழங்கால் படிட்டு நீங்கள் எல்லாரும் முழங்கால் படிடுங்கம்மா. எல்லாரும் முழங்கால் படிடுங்க. நல்ல நம்பர் 1 அப்படின்னா என்ன செய்யணும்? நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4. சத்தமா எல்லாரும் கையை கூப்பி வாயை திறந்து எல்லாரும் கண்ண முடியும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, இந்த 4வது நாள் இந்த விபிஎஸ் காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிற பரிசுத்த ரத்தமாக இருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கவனித்து ஜெபிக்கிற சின்ன தம்பி தங்கச்சி பரலோகத்துக்கு போகிறதுக்கான ஒரே வழி இயேசு என்கிறதை அந்த சத்தியத்தை அறிந்து இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவே என் பாவங்களை மன்னி, இயேசுவே உங்கள் பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்க. நீர் தேவனுடைய குமாரன், நீர் என்னை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தீர், என்னை பரலோகத்தைக்கு கூட்டி சேர்க்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு சின்ன தம்பி தங்கச்சிகளும் உங்கள் பிள்ளைகளாய் மாறுகிறார்களே, அதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் பரிசுத்த ரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் கழுவுங்கப்பா. ஒவ்வொருக்குள்ள உங்கள் பரிசுத்த ரத்தம் கழுவிட்டு பிள்ளைங்க எல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே. வாயை திறந்து, இயேசுவே உங்கள் பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்க. உங்கள் பிள்ளையாய் என்னை மாற்றுங்க. உங்கள் பிள்ளையாய் என்னை மாற்றுங்க. ஆம் தகப்பனே, இந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளையாய் மாறி உமக்கு பிரியமாய் வாழ்வார்களாக. எஸ், ஆசீர்வதியும் கிருபை இவர்களோடு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கொண்டு வந்தீங்களா? ஓகே, சூப்பர். அக்கா, ஆடுகளே அப்படின்னு சொன்னா என்ன சொல்வீங்க? என்ன அழகா பண்ணுங்க பாப்பா. சூப்பரா, ஆடுகளே. இது மாடு கத்துன மாதிரி இருக்குக்கா. என்னக்கா, சூப்பரா ஆடு மாதிரி கத்துங்களா, ஆடுகளே. இது எரும மாடு மாதிரி இருக்குக்கா. சரி, ஒன்ஸ் மோர், ஆடுகளே. பிள்ளைகளே, அழகா என்னன்னு கேளுங்க, பிள்ளைகளே. ஓகே, சூப்பரா. உங்க கையில இருக்கிற பாட்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு அழகான ஒரு சிட்டி பத்தி பார்க்க போறோம். ஓகே, இந்த பாட்டு புக்ல அழகா பரலோகத்தை பத்தி ஒரு பாட்டு இருக்கு. எந்த பாட்டுன்னு கண்டுபிடிங்க பாப்போம். யாருமே கண்டுபிடிக்கலையா? கேக்கல. எட்டா? ஓகே, சூப்பரா சத்தமா சொல்ல போறது டேவிட் டீமா டேனியல் டீமா? ஓகே, சூப்பரா. ஏபிசிடி தெரியுதே? எங்கடே போனீங்க? அழகா சொல்லுங்களேன். ஏபிசிடி தெரியுதே? ஆண்ட்ராய்டு, ஐபோன் தெரியுதே? பரலோகம் போக முடியுமா? பளிங்கு நகரம் தெரியுமா? வாசல் எல்லாம் முத்துதான், ஸ்வீட்டு எல்லாம் பளிங்குதான், அல்பா ஒமேகா ரூலு தான், ஆட்டுக்குட்டி லைட்டு தான்.
தந்தா? என்ட்ரி சல்வேஷன் மஸ்ட் தான். பேப்டிசம் உனக்கு பெஸ்ட் தான். சீலும் கிடைச்சா ஜாலி தான். ஓகே, தூங்க போலாமா? ஓகே, பாட்டு கேட்க ரெடியா? ஓகே, சூப்பரா. சூப்பர். ஓகே, ஏசுராஜாவுக்கே. ஓகே, யாரெல்லாம் நிறைய சாப்பிட்டா? நீங்க மட்டும்தான் நிறைய சாப்பிட்டீங்களா? ஓகே, என்னெல்லாம் சூப்பரா இருந்ததா? நல்லா இருந்ததா? ஓகே, சாம்பார் சாதம் தானே சாப்பிட்டீங்க, டேஸ்டா இருந்ததா? இல்லையா? அப்ப என்ன தந்தாங்க? பிரியாணி தந்தாங்களா? வெறும் பிரியாணி தான் தந்தாங்களா? சிக்கன் தந்தாங்களா? சிக்கன் ஃப்ரை தந்தாங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, யாருக்கெல்லாம் பரலோகம் போகணும்னு ஆசையா இருக்கு? பரலோகம் எல்லாருக்கும் பிடிக்குமா? சரி, பரலோகம் பிடிக்கணும். இந்த பாட்டும் கண்டிப்பா எல்லாருக்கும் என்ன செய்யணும்? பிடிச்சேதான் ஆகணும். ஓகேவா? ஓகே, சூப்பர். பரலோகம் போகணும்னா நமக்கு என்னெல்லாம் வேணும்? துணி வேணுமா? டேய், பரலோகத்துக்கு துணியெல்லாம் கொண்டு போக முடியாது. ஓகே, நம்மகிட்ட இருக்கிற எதுவுமே கொண்டு போக முடியாது. ஓகே, நம்ம ஆத்மா மட்டும்தான் போகும். ஓகே, சூப்பரா. பரலோகம் போகணும்னா என்னெல்லாம் வேணும்? ஒண்ணுமே வேண்டாமா? அது எப்படி? ஃப்ரீயா விட்டுருவாங்களா? வாய்ப்பில்லையே. ஜெபம் பண்ணணுமா? ஓகே, டிக்கெட் கவுண்டர். ஓகே, நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? சல்வேஷன். என்னது வேணும்? சல்வேஷன்னா என்னது? சல்வேஷன்னா என்னது? ரட்சிப்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து என்ன பண்ணாரு? உயிர் தெழுந்தார்னு விசுவாசிக்கணும். அடுத்து என்ன வேணும்? செகண்ட் என்ன வேணும்? பாட்டு புக்க பார்த்து சொல்லுங்க. சூப்பரா, பேப்டிசம். அடுத்து என்ன வேணும்? சீல் கிடைக்கணும். பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகமும் நமக்கு கிடைக்கணும். ஓகே அண்ணே, கானா ஸ்டைலா ஒரு பாட்டு பாடுங்கண்ணே. கானா ஸ்டைலா? தன்னன்னா தன்னன்னா தானன்னா. ஆஹா ஆஹா. தன்னன்னா தன்னன்னா தானன்னா. ஓஹோ ஓஹோ. தன்னன்னா தன்னன்னா தானன்னா. ஷாபாஷ் ஷாபாஷ். தன்னன்னா தன்னன்னா தானன்னா. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. சூப்பரா கை தட்டுங்க பாப்போம். தூங்கிறாதுங்க அண்ணே. ABCD தெரியுதே, Android iPhone தெரியுதே, பரலோகம் போக முடியுமா? பழிங்கு நகரம் தெரியுமா? ABCD தெரியுதே, Android iPhone தெரியுதே, பரலோகம் போக முடியுமா? பழிங்கு நகரம் தெரியுமா? பாடுங்கண்ணே. வாசல் எல்லாம் முத்துதான், ஸ்ட்ரீட் எல்லாம் பழங்குதான், அல்பா ஒமேகா ரூல் தான், ஆட்டுக்குட்டி லைட்டு தான். அடடா அடடா, வாட் ஏ பியூட்டினே. டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் தான், என்ட்ரி சல்வேஷன் பெஸ்ட் தான், பேப்டிசம் உனக்கு மஸ்ட் தான், சீலும் கிடைச்சா ஜாலி தான். சூப்பர்ண்ணே. தனனா தனனா தானனா, தனனா தனனா தானனா, தனனா தனனா தானனா.
ஓகே, இது என்ன சாங்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க? ஓகே, சூப்பரா. இது என்ன பாட்டு? கானா பாட்டு. ஓகே, ஆக்ஷன் பார்க்க ரெடியா? ஓகே, சூப்பர். நீங்க சூப்பரா கை தட்டினாதான் நல்லா ஆடுவாங்க, பாத்துக்கோங்க. ஓகே, அண்ணே கானா ஸ்டைலா ஒரு பாட்டு பாடுங்கண்ணே. கானா ஸ்டைலா? தன்னன்னா தன்னன்னா தானன்னா. ஆஹா ஆஹா. தன்னன்னா தன்னன்னா தானன்னா. ஓஹோ ஓஹோ. தன்னன்னா தன்னன்னா தானன்னா. ஷபாஷ் ஷபாஷ். தன்னன்னா தன்னன்னா தானன்னா. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. சூப்பரா கை தட்டுங்க பாப்போம். அழகா. ABCD தெரியுதே, ஆண்ட்ராய்டு ஐபோன் தெரியுதே, பரலோகம் போக முடியுமா, பளிங்கு நகரம் தெரியுமா? ABCD தெரியுதே, ஆண்ட்ராய்டு ஐபோன் தெரியுதே, பரலோகம் போக முடியுமா, பளிங்கு நகரம் தெரியுமா? பாடுங்கண்ணே. வாசல் எல்லாம் முத்து தான், ஸ்ட்ரீட்டு எல்லாம் பளிங்கு தான், அல்பா ஒமேகா ரூலு தான், ஆட்டு குட்டி லைட்டு தான். அடடா அடடா, வாட் ஏ பியூட்டினே. டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் தான், என்ட்ரி சல்வேஷன் பெஸ்ட் தான், பேப்டிசம் உனக்கு மஸ்ட் தான், சீட்டும் கிடைச்சா ஜாலி தான். சூப்பர்ண்ணே. தன்னன்னா தன்னன்னா தானன்னா. 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 ஓகே, சூப்பர். ஆக்ஷன் பண்ண ரெடியா? நல்லா ஆடினாங்களா? இல்லையா? சரி, அப்ப நீங்க ஆடி காமிக்கிறீங்களா? ஓகே, சூப்பரா. வலை போட்டுருவோமாக்கா? அழகா. ஒண்ணு பிடிச்சா? என்னங்க கேட்கவே இல்ல. ஒண்ணு பிடிச்சா? ஒத்து பிடிச்சா? துள்ளி பிடிச்சா? ஓகே, சூப்பர். அண்ணே கானா ஸ்டைலா ஒரு பாட்டு பாடுங்கண்ணே. கானா ஸ்டைலா? தன்னன்னா தன்னன்னா தானன்னா. ஆஹா ஆஹா. தன்னன்னா தன்னன்னா தானன்னா. ஓஹோ ஓஹோ. தன்னன்னா தன்னன்னா தானன்னா. ஷபாஷ் ஷபாஷ். தன்னன்னா தன்னன்னா தானன்னா. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. ABCD தெரியுதே, ஆண்ட்ராய்டு ஐபோன் தெரியுதே, பரலோகம் போக முடியுமா, பளிங்கு நகரம் தெரியுமா? ABCD தெரியுதே, ஆண்ட்ராய்டு ஐபோன் தெரியுதே, பரலோகம் போக முடியுமா, பளிங்கு நகரம் தெரியுமா?
பாடுங்கண்ணே. வாசல் எல்லாம் முத்துதான், ஸ்ட்ரீட்டு எல்லாம் பளிங்குதான், அல்பா ஒமேகா ரூலுதான், ஆட்டு குட்டி லைட்டு தான். அடடா அடடா, வாட் ஏ பியூட்டினே. டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் தான், என்ட்ரி சல்வேஷன் பெஸ்ட் தான், பேப்டிசம் உனக்கு மஸ்ட் தான், சீட்டும் கிடைச்சா ஜாலி தான். சூப்பர்னே. தன்னனா தன்னனா தானனா, 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 தன்னனா தன்னனா தானனா. ஓகே சூப்பர். ஓகே எஸ் ராஜாவுக்கே. ஓகே நம்ம இன்னைக்கு எத்தனாவது நாள் விபிஎஸ் வந்திருக்கோம்? 4ஆம் நாள் விபிஎஸ்ஸா? 4ஆம் நாள் விபிஎஸ்ஸா 5ஆம் நாள் விபிஎஸ்ஸா? என்னடா ஒன்றும் புரியல. ஓகே 5ஆம் நாள் விபிஎஸ். நம்ம 5th டே நோக்கமோ நோக்க வசனமும் பார்க்க போறோம். கானா ஸ்டைலா ஒரு பாட்டு. ஓகே சூப்பரா அழகா பண்ணுங்க பாப்போம். இடுக்கத்தின் அப்பம். 4 சைட்ல இருந்து இப்படி பிடிச்சு தள்ளுனா எப்படி இருக்குமோ அழகா பண்ணுங்க. இடுக்கத்தின் அப்பம். அதுக்குன்னு மற்றவங்களை தள்ளி விடாதங்க. அழகா பண்ணுங்க. இடுக்கத்தின் அப்பம். சத்தமே கேட்கல. இடுக்கத்தின் அப்பம். ஓகே சூப்பரா சொல்லுங்க. அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். 2 லைன் வசனம் தான் டக்குன்னு படிக்க போறீங்க சரியா? அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். டேவிட் டீமா டேனியல் டீமா? அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை. ஏசாயா 28:28. சத்தமா அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை. ஏசாயா 28:28. ஓகே சேர்ந்து சொல்ல ரெடியா? சூப்பரா. ரெடி 1 2 3 கோ. அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை. ஏசாயா. டேனியல் டீம் எங்க போனீங்க? சூப்பரா. ஒன்ஸ் மோர் சேர்ந்து சொல்ல ரெடியா? ஓகே ரெடி 1 2 3 கோ. அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை. ஏசாயா 28. ஓகே சூப்பரா. ஒரு ஹாப்பி கிளாப் போட்டுடலாமா? ஹே சே. ஓகே நெக்ஸ்ட் ஜெரி பழம் சாப்பிட அண்ணில நான் சூப்பரா ஆக்ஷன் பண்றது டேவிட் டீமா டேனியல் டீமா? ஓகே சூப்பர். செரி பழம்
ஓகே. சின்ன சின்ன பாப்பா செல்லமான பாப்பா அங்கும் இங்கும் ஓடும் சுட்டியான பாப்பா சின்ன சின்ன பாப்பா செல்லமான பாப்பா அங்கும் இங்கும் ஓடும் சுட்டியான பாப்பா கேட்கறிந்து காதில் தினமும் சத்தம் கேட்க பார்க்கறிந்து கண்கள் தினமும் அவரை பார்க்க நடக்கறிந்து கால்கள் தினமும் அவரை தேட சின்ன ஒரு இதயம் இயேசுவை சுமக்க கேட்கறிந்து காதில் தினமும் சத்தம் கேட்க பார்க்கறிந்து கண்கள் தினமும் அவரை பார்க்க நடக்கறிந்து கால்கள் தினமும் அவரை தேட சின்ன ஒரு இதயம் இயேசுவை சுமக்க துள்ளி துள்ளி ஓடு இயேசுவை பாடு கரங்களை உயர்த்தி சொல்லு தினமும் ஹalleluya துள்ளி துள்ளி ஓடு இயேசுவை பாடு கரங்களை உயர்த்தி சொல்லு தினமும் ஹalleluya ஓகே சூப்பர். அக்கா லாஸ்ட் ஸ்டெப் எல்லாரும் பண்ணாங்களா? எல்லாரும் பண்ணாங்களா? 2 பேர் பண்ணலையா? யார் அந்த 2 பேர்? 2 சைடு 2 அக்காமாருங்க பண்ணவே இல்லை. அந்த 2 அக்காமாருங்க முதனால ஒன்ஸ் மோர் இந்த சாங் ஆட போறோம். ரெடியா? ஓகே. ரெண்டு அக்காமாருங்க ஆடணும். சின்ன சின்ன பாப்பா செல்லமான பாப்பா அங்கும் இங்கும் ஓடும் சுட்டியான பாப்பா சின்ன சின்ன பாப்பா செல்லமான பாப்பா அங்கும் இங்கும் ஓடும் சுட்டியான பாப்பா கேட்கறிந்து காதில் தினமும் சத்தம் கேட்க பார்க்கறிந்து கண்கள் தினமும் அவரை பார்க்க நடக்கறிந்து கால்கள் தினமும் அவரை தேட சின்ன ஒரு இதயம் இயேசுவை சுமக்க கேட்கறிந்து காதில் தினமும் சத்தம் கேட்க பார்க்கறிந்து கண்கள் தினமும் அவரை பார்க்க நடக்கறிந்து கால்கள் தினமும் அவரை தேட சின்ன ஒரு இதயம் இயேசுவை சுமக்க துள்ளி துள்ளி ஓடு இயேசுவை பாடு கரங்களை உயர்த்தி சொல்லு தினமும் ஹalleluya துள்ளி துள்ளி ஓடு இயேசுவை பாடு கரங்களை உயர்த்தி சொல்லு தினமும் ஹalleluya ஓகே சூப்பர். அந்த 2 அக்காமாருங்க ஆடிட்டாங்க. So we are going to next song. அடுத்த தீம் சாங் சூப்பரா ஆட ரெடியா? Jingle jingle jam, 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 jingle jingle jam. பாட்ட கேட்டுக்கோ தம்பி ஆட்டம் போட்டுக்கோ எங்க டீம் சாங் கேட்டு நீயும் என்ஜாய் பண்ணிக்கோ. பாட்ட கேட்டுக்கோ தம்பி ஆட்டம் போட்டுக்கோ எங்க டீம் சாங் கேட்டு நீயும் என்ஜாய் பண்ணிக்கோ. Jingle
அப்பத்தை பூசிக்காத, புளிப்புள்ள அப்பத்தை தூர போடு. சமூகத்தின் அப்பம்மா நீயும் மாறு, இயேசுவோடு நீயும் என்றும் பாடு. சொம்பலின் அப்பத்தை பூசிக்காத, புளிப்புள்ள அப்பத்தை தூர போடு. சமூகத்தின் அப்பம்மா நீயும் மாறு, இயேசுவோடு நீயும் என்றும் பாடு. ஜிங்கு ஜிங்கு ஜாம், 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 ஜிங்கு ஜிங்கு ஜாம். சூப்பர். நெக்ஸ்ட் ஜுமுக்கு சக்கா சூப்பரா ஆட ரெடியா? ஓகே. டீச்சர்ஸ்லாம் ஆடணும். டீச்சர்ஸ் ஜுமுக்கு ஜக்கா ஜுமுக்கு ஜக்கா ஜுமுக்கு ஜக்கா ஜுமுக்கு ஜக்கா ஐயோ 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 ஐயோ. ஜுமுக்கு ஜக்கா ஜுமுக்கு ஜக்கா ஜுமுக்கு ஜக்கா ஜுமுக்கு ஜக்கா ஐயோ 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 ஐயோ. ஆசைப்பட்டான் கூழ் மேல தொலைச்சு போட்டான் குட் லைஃப் சாவ போல நீயும் இழந்து போகாத. ஆசைப்பட்டான் காசு மேல அழிச்சுக்கிட்டான் தன் லைஃப் உதாச போல நீயும் அழிஞ்சு விடாத. ஆசைப்பட்டான் கூழ் மேல தொலைச்சு போட்டான் குட் லைஃப் எசாவ போல நீயும் இழந்து போகாத. ஆசைப்பட்டான் காசு மேல அழிச்சுக்கிட்டான் தன் லைஃப் யுதாச போல நீயும் அழிஞ்சு விடாத. வாய்ப்பு இருந்தும் பாவம் செய்யாத யோசேப்பு தானே அதிபதியானான். தகப்பனிடம் திரும்பி வந்த இளையவன் தானே பிள்ளையானான். வாய்ப்பு இருந்தும் பாவம் செய்யாத யோசேப்பு தானே அதிபதியானா. தகப்பனிடம் திரும்பி வந்த இளையவன் தானே பிள்ளையானா. ஜீவா போய் இயேசுதானே அவருக்கு நான் பிள்ளைதானே தொலைச்சிட மாட்டேன் லைஃபை தொலைச்சிட மாட்டேன். ஜீவா போய் சுதானை அவருக்கு நான் பிள்ளை தானே அழிச்சிட மாட்டேன் லைஃபை அழிச்சிட மாட்டேன். ஜிமுக்கு ஜக்கா 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 ஜிமுக்கு ஜக்கா. ஓகே சூப்பரா. அடுத்து டுமுக்கு டக்கா ஆட ரெடியா? ஓகே, இங்க கொஞ்சம் அக்கா பாருங்க லேட்டா வந்தாங்களே. அக்கா உங்களுக்கு எல்லாம் என்ன சாங் வேணும்? உங்கள்கிட்ட தான் என்ன சாங் வேணும்? டும் டும் டுமா. ஓகே, கடைசி போட்டல. இப்போ டுமுக்கு டக்கா ஆட ரெடியா? டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா. டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா. ஏ பாத்துக்கோ பாத்துக்கோ கவனமா இருந்துக்கோ, மாட்டாத தம்பி மாட்டாத. சுத்தினா சிக்கல் தான், தவறினா தவறுதான், தவறாத பாத தவறாத. பார்த்துக்கோ பார்த்துக்கோ கவனமா இருந்துக்கோ, மாட்டாத தம்பி மாட்டாத. சுத்தினா சிக்கல் தான், தவறினா தவடுதான், தவறாத பாத தவறாத. ஏ டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா. ஏ டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா.
கிதியோனும் மாட்டிக்கிட்டான், அழிந்தே தான் போயிட்டான். சிம்சோனும் மாட்டிக்கிட்டான், இல்லாம போயிட்டான். தீனாளும் சுத்த போனா, சுத்தத்தை இழந்து போனா. சப்பீரால் ஆசைப்பட்டா, அழிஞ்சே தான் போயிட்டான். பார்த்துக்கோ கவனமா இருந்துக்கோ, மாட்டாத தம்பி மாட்டாத. சுத்தினா சிக்கலாம், தவறினா தவிடுதான், தவறாத பார தவறாத. டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா. டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா. இயேசுதான் தலைவரு, எங்களோட மாஸ்டரு. மாட்ட மாட்டோம், சாத்தான மாட்ட மாட்டோம். அசதியா இருக்க மாட்டோம், ஆவியில ஃபயர் ஆவோம். ஜெயிச்சிடுவோம், ஆல்வேஸ் ஜெயிச்சிடுவோம். டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா. டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா. ஓகே சூப்பர். ஓகே லாஸ்டா டும் 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 ஆட ரெடியா? கல்யாண வீடு, கல்யாண வீடு, பதட்டமெல்லாம் போயாச்சு. ஏசு வந்ததால போயாச்சு. கல்யாண வீடு, கல்யாண வீடு, பதட்டமெல்லாம் போயாச்சு. ஏசு வந்ததால போயாச்சு. கானா ஊரு கல்யாணம், ஊர் முழுக்க கொண்டாட்டம். திராட்சை ரசமும் தீர்ந்து போச்சு, அனைவருக்கும் திண்டாட்டம். கானா ஊரு கல்யாணம், ஊர் முழுக்க கொண்டாட்டம். திராட்சை ரசமும் தீர்ந்து போச்சு, அனைவருக்கும் திண்டாட்டம். ஜாடி நிறைய தண்ணீரை நிரப்ப சொன்னார் ஏசப்பா. பச்சை தண்ணீர் ரசமும் ஆச்சு, பதட்டமெல்லாம் போயாச்சு. ஜாடி நிறைய தண்ணீரை நிரப்ப சொன்னார் ஏசப்பா. பச்சை தண்ணீர் ரசமும் ஆச்சு, பதட்டமெல்லாம் போயாச்சு. கல்யாண வீடு, கல்யாண வீடு, பதட்டமெல்லாம் போயாச்சு. ஏசு வந்ததால போயாச்சு. கல்யாண வீடு, கல்யாண வீடு, பதட்டமெல்லாம் போயாச்சு. ஏசு வந்ததால போயாச்சு. Dance with the rhythm and beat and make it alright, say it alright, 'cause Jesus makes it alright when you lose it alright. பதட்டமெல்லாம் போயாச்சு. ஏசு வந்ததால போயாச்சு. ஓகே சூப்பர். ஸ்தோத்திரங்க தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளை நீர் உங்கள் பாதத்தில் கொண்டு வந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை அனுப்பி வைத்த பெற்றோரை ஆசீர்வதிங்க.
இந்த எல்லா பிள்ளைகளையும் நீ நேசிக்கிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் இயேசு கிறிஸ்துனுடைய கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் சரீர சுகத்தை கொடும். எல்லாருக்கும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அவங்க இந்த பிள்ளைகளை அனுப்பி வைத்த பெற்றோரை ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இவர்கள் வந்து சந்தோஷத்தோடு இந்த விபிஎஸ்லே கிறிஸ்துவுக்குள்ளே வளரவும் இயேசுவை ஆண்டவரை நேசிக்கவுங்கிற பிள்ளையாய் இவர்கள் மாறுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் உங்கள் பாதத்தில் வருகிறோம் தகப்பனே. இந்த பிள்ளைகளை உங்கள் கரத்திலே கொடுக்குறோம். இதற்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஆசிரியர்களோடு உங்கள் கரம் இருக்கட்டும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். இதை முன்னே நடத்துகிற பிள்ளைகளையும் பலப்படுத்தும். உங்கள் நாம மகிமைக்காய் இந்த 2025 இந்த விபிஎஸ்ஐ தகப்பனே நாங்கள் ஜெயத்தோடு முடிக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா. ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.